ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, விலங்குலகத்தின் தொகுதிகள் வந்து ஷார்ட்கட்டில் எப்படி பார்க்கலான்னு பார்க்கலாம். டிஃப்ரெண்ட்டாக ஒன்று ட்ரை பண்ணியிருக்கேன். நல்லாயிருக்கா நல்லா இல்லையான்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு வந்து தொகுதி 1 இது வந்து துளை உடலிகள், அதுக்கு எடுத்துக்காட்டு வந்து கடற்பஞ்சு. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஏதாவது ஒரு துளை அல்லது ஓட்டை இருந்துச்சுன்னா நம்ம எதாவது வச்சு துணி அல்லது பஞ்சு வச்சு தானே அடைப்போம். அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஏதாவது ஒரு ஓட்டை அல்லது ஓட்டையை வந்து துளைன்னு தான் சொல்லுவோம். அப்படி ஏதாவது ஒரு துளை அப்படி இருந்துச்சுன்னா வந்து பஞ்சு வச்சு தான் அடைப்போம். அது மூக்கில் கூட துளை இருக்கனால வந்து இறக்குறப்பெல்லாம் வந்து பஞ்சு வைப்பாங்க இல்லையா, அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ தொகுதி 1க்கு வந்து துளை உடலிகள் வந்து கடற்பஞ்சு. நெக்ஸ்ட் வந்து 2வது தொகுதி வந்து குழியுடலிகள், எடுத்துக்காட்டு வந்து ஹைட்ரா. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, யாராவது குழிக்குள்ளே தள்ளி விட்டாங்கன்னா நம்ம ஹைட்டுக்கு வரதான் பார்ப்போம். நம்ம வாழ்க்கையிலே வந்து நம்மளை சுற்றி இருக்கவங்களே வந்து நம்மளை குழிக்குள்ளே தள்ள நினப்பாங்க. நம்ம வந்து அதை தாண்டி நம்ம ஹைட்டில் அதை விட ஒரு உயரத்துக்கு வர வந்து ட்ரை பண்ணுவோம். அதை வந்து ஹைட்டுன்னு வச்சுக்கோங்க. இப்போ குழியுடலிகள் வந்து ஹைட்ரா, எடுத்துக்காட்டு வந்து ஹைட்ரா. அடுத்து வந்து தொகுதி 3 வந்து தட்டைப்புழுக்கள், இதுக்கு எடுத்துக்காட்டு வந்து நாடாப்புழு. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, தட்டை வந்து சட்டைன்னு வச்சுக்கோங்க. சட்டைக்கு வந்து நாடா இல்லைன்னா சட்டை வந்து போட முடியாது. அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சட்டைக்கு வந்து நாடா இல்லைன்னா வந்து சட்டை அல்லது பாடைக்கு ஏதாவது நாடா இல்லைன்னா நம்ம வந்து சட்டையை போட முடியாது. அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ தட்டைப்புழுக்கள் வந்து நாடாப்புழு. நெக்ஸ்ட் வந்து தொகுதி 4 உருளைப்புழுக்கள், எடுத்துக்காட்டு வந்து அஸ்காரிஸ். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, எல்லாத்துக்குமே நம்மளுக்கு சின்ன பிள்ளையிலேருந்தே பெரிய பிள்ளைகள் எல்லாத்துக்குமே மோஸ்ட்லி வந்து பிடிச்சது வந்து உருளைக்கிழங்கு. எல்லாத்துக்குமே யாருக்குமே பிடிக்காமல் இருக்காது. உருளைக்கிழங்கு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. உருளைக்கிழங்கு நம்மகிட்ட யாராவது கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவோம், சாப்பிட்றப்ப அஸ்கு பிஸ்கு தரமாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ உருளைப்புழுக்கள் வந்து எடுத்துக்காட்டு வந்து அஸ்காரிஸ். அஸ்கு பிஸ்கு அப்படிங்கிறது வந்து அஸ்காரிஸ்னு வச்சுக்கோங்க. அடுத்து வந்து தொகுதி வந்து 5 வலைத்தசை புழுக்கள், எடுத்துக்காட்டு வந்து மண்புழு. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, மண்புழு வந்து மண்ணுக்குள்ளே வந்து வளைஞ்சு போகும். மண்ணுக்குள்ளே தானே போகும். மண்ணுக்குள்ளே வந்து எப்படி போகும், அப்படியே மண்ணுக்குள்ளே வந்து ஓட்டப்பட்டு அப்படியே வளைஞ்சு மண்ணுக்குள்ளே போயிடும். அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. வலைத்தசை புழுக்கள் வந்து மண்புழு. அல்லது தசை அப்படிங்க ஞாபகம் வச்சுக்கணும்னா, நம்ம தசை வந்து நம்ம இறந்தோடனே நம்ம உடம்பு தசையெல்லாம் எதுக்கு போகும், மண்ணுக்கு தான் போகும். அதையும் வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து 6வது தொகுதி வந்து கணுக்காலிகள். கணுக்காலிகளுக்கு எடுத்துக்காட்டு வந்து கரப்பாம்பூச்சி. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, கணு அப்படின்னா முனைன்னு தானே சொல்லுவோம். கணு அப்படின்னா வந்து முனை அப்படின்னு சொல்லுவாங்க. கரப்பாம்பூச்சி நம்ம வீட்டில் எங்கிட்டாவது ஒரு மூலையில் தான் வந்து இருக்கும். நடுவில் வந்து வராது. ஏதாவது ஒரு மூலையில், அதாவது ஏதாவது ஒரு ஓரத்தில் இப்படி தான் இருக்கும். அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ முனை அப்படின்னா வந்து கரப்பாம்பூச்சி. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தொகுதி 7 வந்து மெல்லுடலிகள், எடுத்துக்காட்டு வந்து நத்தை. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, நத்தையோட அந்த ஓட்டு பார்த்திங்கன்னா வந்து ஓடு தான் வந்து கடினமாக இருக்கும். அதோட உடம்பு வந்து மெல்லிசாக வந்து இருக்கும். அதை வந்து நம்ம தொட்டோம்னா அது வந்து மெல்லிசாக போய் அந்த உடம்புக்குள்ளே அந்த ஓட்டுக்குள்ளே வந்து உடம்ப துணிச்சிரும். அதாவது மெல்லிசாக அந்த வந்து உடம்பு அப்படி இருக்கனால வந்து மெல்லிசை அப்படின்னு மெல்லுடலிகள் அப்படின்னு வச்சுக்கோங்க. இதோடது வந்து நத்தை. அல்லது அப்படி இல்லைன்னா மெத்தை இருக்குல்ல, மெத்தை வந்து மெல்லிசாக தான் இருக்கும். அதை வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ மெல்லுடலிகள் வந்து மெல்ல உடல்கள் உள்ளது வந்து நத்தை. இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது முள்தோலிகள் வந்து எடுத்துக்காட்டு வந்து நட்சத்திர மீன். இது வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். மீனுக்கு வந்து எப்பயுமே முள் இருக்கும். அது வந்து முள்தோலிகள் நட்சத்திர மீன் அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்து 9வது தொகுதி, லாஸ்ட்டு தொகுதி வந்து முதுகு நாணுலவி. இதுவே வந்து 5 வகைப்படும். முதுகு நாணுலவி வந்து 5 வகைப்படும். அது என்னென்னா, மீன், இருவாழ்வி, ஊர்வன, பறவைகள், பாலூட்டிகள். இதுதான் அந்த 5 வகைகள். இதுக்கு வந்து இதய அறைகள் வந்து எத்தனை இருக்கும் அப்படின்னா, மீனுக்கு வந்து 2, இருவாழ்விகளுக்கு வந்து 3 இதய அறைகள் இருக்கும். ஊர்வனுக்கு வந்து 3, பறவைகளுக்கு வந்து 4, அதுமாதிரி பாலூட்டிகளுக்கும் 4 இதய அறைகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, வருஷம் வந்து நம்பராக தான் இருக்குது பாருங்கள், கரெக்டாக இருக்குது. ஃபஸ்ட்டுக்கு வந்து மீனுக்கு வந்து 2, இருவாழ்விக்கு வந்து 3, 2 அடுத்த 2 வந்து 3, அடுத்த 2 வந்து 4, 2, 3, 4 இப்படி தான் வந்து. அதனால் நம்ம இதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இப்படி வச்சுக்கோங்க. திரும்பவும் சொல்கிறேன். துளை உடல்களுக்கு வந்து கடற்பஞ்சு. இது எப்படின்னா, துளை இருந்தால் வந்து பஞ்சை வச்சு வந்து அடைப்பாங்க. அடுத்து வந்து குழி உடல்கள் வந்து ஹைட்ரா. யாராவது நம்மளை குழிக்குள்ளே தள்ளி விட்டாங்கன்னா வந்து நம்ம ஹைட்டுக்கு மேலே வரதான் பார்ப்போம்.
அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ குழியுடைய இலைகள் வந்து ஹைட்ரா. அடுத்து வந்து தட்டைப்புழுக்கள், நாடாப்புழு. சட்டைக்கு வந்து நாடா இல்லாமல் போட முடியாது. நெக்ஸ்ட் வந்து உருளைப்புழுக்கள் வந்து அஸ்காரிஸ். உருளைக்கிழங்கு யாராவது நம்மள்ட்ட கேட்டால் வந்து தரமாட்டேன், அஸ்கு புஸ்கு அப்படின்னு சொல்லுவோம், அதை இங்கே வச்சுக்கோங்க. அடுத்து வளைத்தசை புழுக்கள் வந்து மண்புழு வந்து மண்ணுக்குள்ளே வந்து வளைஞ்சு தான் போகும். அல்லது இந்த தசையை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. தசை நம்மளோட உடம்பு வந்து இறந்ததுக்கப்புறம் மண்ணுக்கு தான் போகும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து கணுக்காலிகள் வந்து கரப்பாம்பூச்சிக்கு வந்து அந்த ஏதாவது நம்ம வீட்டில் வந்து ஏதாவது ஒரு மூலையில் தான் இருக்கும். கணு அப்படின்னா இடை, ஏதாவது ஒரு மூலையில் தான் இருக்கும், அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து மெல்லுடைய இலைகள் வந்து நத்தையோட உடம்பு வந்து மெல்லிசாக இருக்கும். அடுத்து வந்து முள்தொலைகள் வந்து நட்சத்திர மீன் வந்து மீன் வந்து முள்ளாக இருக்கும். எந்த மீன்லையுமே வந்து முள் இல்லாமல் இருக்காது, அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து லாஸ்ட்டு தொகுதி வந்து முதுகுநான் உள்ளவை 5 வகை. அது என்னென்னா மீன், இருவாழ்வி, ஊர்வன, பறவைகள், பாலூட்டிகள். மீனுக்கு வந்து 2 இதயறை இருக்கும். இருவாழ்விகளுக்கு 3 இதயறை. ஊர்வனுக்கு வந்து 3. பறவைகளுக்கு வந்து 4 இதயறைகள். பாலூட்டிகளுக்கு வந்து 4 இதயறைகள். இது வந்து 2 3 3 4 ஞாபகம் வச்சுக்கலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.